أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பாளனுமான அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் பெருமைகளும் கண்ணியமும் அல்லாஹ் ஒருவனுக்கே சமர்ப்பணமாகட்டும். உண்மை இறைவனாகிய அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அவன் அனுப்பி வைத்த அத்துணை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமது தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த எல்லா இறைத்தூதர்களையும் சத்திய வழியில் பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் அத்துணை பேர் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ஈரோடு மாவட்டம் திண்டல் கிளையின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த மதரசா நிறைவு நிகழ்ச்சியில் அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். மதரசா குழந்தைகள் மிக சிறப்பாக சிறப்புரை நிகழ்த்தியதை நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள். பல ஆண்டுகள் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிற பேச்சாளர்களே மேடை ஏறினால் சொல்ல வேண்டிய செய்திகளை மறந்து விடுகிற ஒரு ஆபத்தான சூழல் இருக்கிற போது இவ்வளோ சின்னஞ்சிறிய வயதில் அல்லாஹ்வின் பேரருளால் இந்த குழந்தைகள் மிக சிறப்பாக உரை நிகழ்த்தியதை நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தைகளுடைய கல்வியில் அதிகமாக பரக்கத் செய்வானாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்லப்போனால் சிறப்புரை எல்லாம் முடிந்து விட்டது. நான் பேசுவது நிறைவுரை. சீக்கிரமாக முடிங்க, வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி உள்ள உரை. குழந்தைங்க நல்லா அருமையாக பேசினாங்க, அதிலே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம என்ன பேசுறது, எல்லாத்தையும் அவங்களே பேசி முடிச்சுட்டாங்களே. இவ்வளோ நல்லா குழந்தைங்கள்லாம் பேசினதுக்கப்புறம் நம்ம இனி என்ன பேசுறது? அல்ஹம்துலில்லாஹ். நாம் நம்முடைய செய்திக்கு வருவோம். எனக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு இன்றிலிருந்தே நன்றாக்குவோம். நாம் வாழுகிற இன்றைய சூழலில் நம்முடைய பிள்ளைகளை, குழந்தைகளை எப்படி உருவாக்குவது என்று சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இன்று ஒவ்வொரு பெற்றோருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆழமான பயம் புதைந்து கிடக்கிறது. முஸ்லிம்களாக இருந்தால் தொழுது முடித்துவிட்டு கையேந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற போது, இந்து மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்கிற போது, கிறிஸ்தவ சகோதரர்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய சர்ச்சுக்கு சென்று ஜெபம் பண்ணுகிற போது, பிரார்த்தனை செய்கிற போது, எல்லா மதத்தினரும் இறைவனிடத்தில் அதிகமாக கேட்கிற பிரார்த்தனை தங்களின் குழந்தைகளை பற்றித்தான். இறைவா, எங்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை நல்லதாக்கி வை, அவர்களை நல்லவர்களாக வாழச் செய், அவர்களை சமூகத்தை வழிநடத்துகிற தலைவர்களாக
அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக, ஒழுக்கமானவர்களாக எங்கள் எதிர்கால தலைமுறையை, குழந்தைகளை உருவாக்கு இறைவா, எங்கள் குழந்தைகளை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்று என்றுதான் எல்லா மதத்தினரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழல் ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இளம் வயதிலேயே இளைஞர்கள் மீசை முளைப்பதற்கு முன்னாலேயே குற்றவாளியாக மாறி போய் விடுகிறார்கள். ஒரு காலம் இருந்தது, தவறு செய்வதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்னால் தான் தவறு செய்வார்கள் என்றால், இப்போதெல்லாம் மீசை முளைப்பதற்கு முன்னாலேயே போதை பழக்கத்திற்கு இளைய தலைமுறை அடிமையாகி கொண்டிருக்கிறது. செய்திகளை வாசிக்கிற போது ஒவ்வொரு பெற்றோரும் அச்சத்துடனே வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இன்றைக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சரி, நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குவது என்று தெரியாமல் பெற்றோர்கள் தவிப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகுமோ, அவர்கள் வருங்காலத்தில் என்ன ஆவார்களோ என்கிற பயம் பெற்றோர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. பெற்றோர்கள் அதிகமாக பிள்ளைகளை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள், அவர்களுக்காகத்தான் உழைக்கிறார்கள், சேர்க்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்முடைய அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் என்ன? நான் பார்த்த வகையில் இன்றைய இளைய தலைமுறை நன்றாக சிந்திக்கிறார்கள், எல்லாவற்றையுமே கேள்வி கேட்கிறார்கள், எல்லாவற்றையுமே பரீட்சித்து பார்க்கிறார்கள். சொன்னால் தலையாட்டி கொண்டிருந்த தலைமுறை எல்லாம் மாறிப்போய்விட்டது. நாம் வாழ்ந்த 90கள் காலம் அல்லது அதற்கு முந்தைய 80கள் காலத்தில் எல்லாம் 80s 90s எல்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மா சொன்னா, அத்தா சொன்னா, பெத்தவங்க சொன்னா, பெரியவங்க சொன்னா, ஆசிரியர் சொன்னால் அப்படியே தலையசைத்தோம், கேட்டோம், எதிர்த்து பேசியதில்லை, ஏனென்றெல்லாம் யோசித்ததில்லை. ஆனால் இப்போது இருக்கிற தலைமுறை எல்லாவற்றையுமே கேள்வி கேட்கிறார்கள், பரீட்சிக்கிறார்கள், சோதித்து பார்க்கிறார்கள். எல்லாவற்றிலுமே அவர்கள் தலையசைக்க விரும்பவில்லை. நேற்று மதரசாவில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன், ரமலானுடைய சிறப்பு பற்றி நடத்தி கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜா ரமலான், ரமலான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, வ குல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்படுகிறது, வ சுஃபிதத் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கு பூட்டப்படுகிறார்கள். சொன்ன உடனே ஒரு பையன் கேட்டான், உஸ்தாத், ஷைத்தானை பூட்டி வச்சுட்டா ரமலான்ல ஏன் தப்பு பண்றாங்க மக்கள் அப்படின்னு கேட்டான். கேள்வி நல்லா இருக்கு இல்லையா? ஷைத்தானை ரமலான் மாதத்தில் அல்லாஹ் கைது செய்து விடுகிறான் என்றால், ஷைத்தான்கள் எல்லோருமே விலங்குபூட்டப்பட்டு விட்டார்கள் என்றால், ரமலானில் எந்த பாவமும் நடக்கக்கூடாது. ஆனால் ரமலானிலும் பாவங்கள் நடைபெறத்தானே செய்கிறது. ரமலானிலும் நல்லவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், கெட்டவர்கள் கெட்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மது குடிக்கிறார்கள், திருடுகிறார்கள், சினிமா பார்க்கிறார்கள், நோன்பு வைத்து கொண்டே கூட பல பேர் பாவம் செய்வதை நாம் பார்க்கிறோமே. அப்ப ரமலான் வந்தும் ஷைத்தான்கள் கைது செய்யப்பட்ட பின்னால் ஏன் பாவம் நடக்கிறது என்று ஒரு மாணவன் கேட்கிறான். ஒரு வழியாக அவன் கேட்ட கேள்விக்கு விடை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு இந்த விளக்கத்தை சொல்லிவிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அட்டூழியம் புரியும் ஷைத்தான்களைத்தான் அல்லாஹ் கைது செய்வதாக சொன்னார்கள். நாம் பிறக்கிற போது நம்மோடு சேர்த்து ஒரு ஷைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த ஷைத்தான் நீங்கள் குர்ஆன் ஓதினாலும் போக மாட்டான், சூரத்துல் பக்ரா ஓதினாலும் போக மாட்டான், நீங்கள் தொழுகைக்கு போனாலும் உங்களோடு தான் இருப்பான். 24 மணி நேரம் நம்மோடு ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அந்த ஷைத்தானை அல்லாஹ் கைது செய்வதில்லை, வெளியே பயங்கரமாக அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிற ஷைத்தான்கள் மட்டும்தான் கைது செய்யப்படுகிறார்கள் என்று ஒரு விளக்கத்தையும், இரண்டாவது, எல்லா ஷைத்தான்களும் கைது செய்யப்பட்டு விட்டாலும் கூட அவனோடு வாழ்ந்து பழகிய நம்முடைய உள்ளம் அந்த தவறுக்கு பழக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் ஷைத்தான் இல்லாவிட்டாலும் உள்ளம் தானாகவே தவறு செய்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், எல்லா தவறுகளுக்கும் ஷைத்தான் காரணம் என்றால் ஷைத்தான் தவறு செய்ததற்கு யார் காரணம்? நாம் ஏன் தவறு செய்கிறோம்? ஷைத்தானுடைய தூண்டுதல். அவர் ஏன் தவறு செய்கிறார்? ஷைத்தானுடைய ஏமாற்று வேலை. எல்லாவற்றிற்குமே ஷைத்தான் காரணம் என்றால் ஷைத்தானை வழிகெடுத்தது யார்? அவனுடைய உள்ளம். அப்ப ஷைத்தான் கைது செய்யப்பட்டாலும் அவனோடு இத்தனை ஆண்டு காலம் பழகிய அந்த மனோ இச்சை, அந்த உள்ளம் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி போன காரணத்தினால் ஷைத்தான் இல்லாவிட்டாலும் அவன் அந்த பாவத்தை செய்கிறது என்ற விளக்கங்களை தேடி அந்த குழந்தைகளுக்கு சொல்லிவிட்டோம். இதில் செய்தி என்ன என்றால், குழந்தைகள் கேள்வி கேட்கிறார்கள். சில வருடங்களுக்கு முன்னால் மாணவர்களுக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுத்தேன். அந்த நாடகத்தில் ஒரு வசனம் வரும். என்ன வசனம் என்றால், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 40 வருடங்களாக இஷாவுக்கு செய்த ஒழுவோடு ஃபஜ்ர் தொழுகை தொழுதார்கள் என்று சில நூற்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இது சாத்தியமும் இல்லை, நடக்க வாய்ப்பும் கிடையாது. இது ஒரு பொய், இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கற்பனையான கதை. எந்த மனிதனாலும் இது முடியாது. ஒரு நாள் 2 நாள் தாக்கு பிடிப்பதே சிரமம். 40 ஆண்டு காலமாக இஷாவுக்கு செய்த ஒழுவோடு ஃபஜ்ரை தொழுதார்கள். இரவு முழுக்க அவர்கள் ஒழுவை முறிக்கின்ற எந்த செயலையுமே செய்யவில்லை என்று சொன்னால் இது சாத்தியம் இல்லை. நான் மாணவர்களுக்கு எழுதி கொடுக்குறேன்.
இப்படி இருக்கு, இது சாத்தியம் இல்லை. நான் யோசிக்கவே இல்லை. 2 மாணவர்கள் பேசிக்கிறாங்க. இந்த பையன் அந்த பையன்ட்டு கேட்குறான், அது இப்போ 40 வருஷம் வந்து இப்போ சுச்சா போகாமல் கக்கா போகாமல் இருக்க முடியும். இவன் கேட்குறான். அவன் சொல்கிறான், ஹக்கீஸ் போட்டிருப்பாரா. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. யாருக்குமே வராத யோசனை ஒருத்தனுக்கு வந்திருக்கு பாருங்க. 2ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான், 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸும் பேசிக்குது. 40 வருஷம் எப்படி போகாமல் இருக்க முடியுங்கிறான் இவன். அவன் சொல்கிறான், ஹக்கீஸ் பெரிய ஹக்கீஸாக போட்டிருப்பாராங்கிறான். அதாவது குழந்தைகள் எல்லாவற்றையுமே யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். ஒரு விசித்திரமான தலைமுறை இப்போது இருக்கிறது. நாம் சொன்னால் தலையாசிக்கிற தலைமுறை இப்போது கிடையாது. தாய் சொன்னாலும் தந்தை சொன்னாலும் எதை சொன்னாலும் ஏன், எதற்கு, எப்படி, எதனால் என்று கேள்வி கேட்கிற ஒரு தலைமுறை இப்போது நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாக்கியங்கள், அவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களான நமக்கு இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உருவாக்குவது? பெற்றோர்களுக்கு அதுதான் தெரியவில்லை. என் பையன் மோசமாக போயிடுவானோன்னு பயமாக இருக்குது. அவனை எப்படி நல்லவனாக வளர்க்கிறது, அவனை எப்படி திறமசாலியாக உருவாக்குறது, நல்லவனாகவும் வல்லவனாகவும் என் குழந்தையை எப்படி நான் உருவாக்குவது என்று தெரியாமல் தான் பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக பேச்சாளர்கள் என்ன பேசினாலும் உடனடியாக அது ட்ரெண்டாக மாறுகிறது, மக்களுக்கு போய் சேருகிறது. ஏனென்றால் எங்கிருந்தாவது எனக்கு ஒரு வழி கிடைத்து விடாதா, என் மகளை, என் மகனை, என் குழந்தையை நல்ல வழியில் கொண்டு செலுத்துவதற்கு, அவனை நல்லவனாகவும் வல்லவனாகவும் உருவாக்குவதற்கு எனக்கு ஒரு வழி கிடைத்து விடாதா என்று பெற்றோர்கள் தவிப்பதை நாம் பார்க்கிறோம். முதலில் ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான உண்மை, உங்கள் குழந்தையை எப்படி உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு யாரும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை, சொல்லித்தர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனென்றால் உங்கள் குழந்தை உங்களிடமிருந்து தான் வந்திருக்கிறது. தாயின் வயிற்றிலிருந்து தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. உங்களுக்கு இறைவன் அந்த குழந்தையை தந்திருக்கிறான் என்றால் அந்த குழந்தைக்கு எப்படி நல்வழி காட்ட வேண்டும் என்ற அறிவையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு தாய் நினைத்தால், ஒரு தந்தை நினைத்தால், ஒரு பெற்றோர் நினைத்தால் இந்த உலகத்தில் நடக்க வாய்ப்பே இல்லாத அதிசயத்தை கூட நிகழ்த்திவிட முடியும். இது எப்படி நடந்தது, இது சாத்தியமா என்று யோசிக்க கூட முடியாத விஷயங்களை கூட ஒரு பெற்றோரால் நிகழ்த்திவிட முடியும். கடந்த 2024 வருடம் நவம்பர் மாதம் ஒரு குத்துச்சண்டை போட்டி நடந்தது. மைக் டைசனுக்கும் ஜாக் பால் என்பவருக்கும் மத்தியில் நடந்த குத்துச்சண்டை போட்டி. உலகமே அதிசயமாக அந்த குத்துச்சண்டை போட்டியை பார்த்தது. அந்த குத்துச்சண்டை போட்டி நெட்ஃபிளிக்ஸில் ஒளிபரப்பாச்சு. நெட்ஃபிளிக்ஸ் இணையதளமே திணறி போகிற அளவிற்கு, அந்த இணையதளமே ஒட்டுமொத்தமாக முடங்கி போகிற அளவிற்கு பல லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் அந்த போட்டியை பார்த்தார்கள். என்ன நடந்தது? 58 வயதான மைக் டைசன், 27 வயதான ஜாக் பால், 2 பேரும் போட்டி. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, 58 வயசுல இவர் ரிங்கில் போய் நிற்கிறதே பெரிய சாதனை. கண்டிப்பாக வந்து இவர் உயிரோட வருவாரான்னு தெரியாது. குறைந்தபட்சம் ஒரு நாக் அவுட் ஆயிடுவார், ஜாக் பால் ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 58 வயசுல நின்னா கூட அவரை நாக் அவுட் பண்ண முடியல. நாக் அவுட்னா அடிச்சு மொத்தமாக எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வீழ்த்துவது. அப்ப ஜாக் பால் கிட்டத்தட்ட பல ரவுண்டுகள் முயற்சி பண்றாரு. எவ்வளவு முயற்சி செய்தும் மைக் டைசனை கீழே வீழ்த்த முடியல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மைக் டைசனுக்கு வயது 20ஓ 25ஓ அல்ல, 58 வயது. இந்த போட்டி நடப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்னால் மருத்துவமனையில் உயிருக்கு போராடுகிற நிலையில் இருந்துவிட்டு அங்கிருந்து மீண்டு வந்து இவர் போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு சிக்கலை சந்தித்த ஒரு மனிதனை வீழ்த்த முடியவில்லை என்றால், 58 வயதை தாண்டிய ஒரு முதியவரை கூட வீழ்த்த முடியவில்லை என்றால், இந்த மைக் டைசன் இளமை காலத்தில் எப்படி இருந்திருப்பார்? மைக் டைசன் முதலாக குத்துச்சண்டை போட்டியில் நுழைந்த காலம். பெரும்பாலும் மைக் டைசன் எப்படி ஜெயிப்பார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வெற்றி பெற்ற வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்த்தால் பெரும்பாலும் நாக் அவுட். நாக் அவுட்னா என்னன்னா, போட்டி ஆரம்பிக்கும், பெல் அடிப்பாங்க, ஆரம்பித்த ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான். எதிராளி 4 பஞ்சு கொடுப்பாரு, மைக் டைசன் அது எதையுமே வாங்காம விலகிட்டு ஒரே ஒரு அடி தான் கொடுப்பார். ஒரு அடி தான், 50 அடி 60 அடியில ஒரே ஒரு குத்து. எதிராளி மொத்தமாக அப்படியே சரிந்து விழுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். மைக் டைசனுடைய ஃபைட்டை போய் நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். இதில் என்ன அதிசயம்னு கேட்டால், அன்றைக்கு பத்திரிகைகள் எழுதியது மைக் டைசனுடைய வலது கையில் குத்து வாங்கினால் மரணம், இடது கையில் குத்து வாங்கினால் செயலிழப்பு, கோமா அப்படின்னு எழுதினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அடி பலமாக இருக்கும். மைக் டைசனிடம் குத்து வாங்கிய பல பேர் கண் விழித்து பார்ப்பதற்கே சில மாதங்கள் ஆகியிருக்கிறது.
இன்றைக்கும் கூட பேரலைஸ் ஆகி அப்படி ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகள் செயலிழந்து போன சில பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். மைக் டைசன் அடி வாங்கினவங்க. அதாவது அந்த அளவுக்கு அடி, பலமான அடி. யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடந்தது. அதாவது மைக் டைசன் குத்து வாங்கி ஒரு மனுஷன் எந்திரிச்சு நிற்கிறான். நீங்கள் யூடியூப்ல போய் அந்த வீடியோவை பார்க்கலாம். பஸ்டர் டக்ளஸ் அப்படிங்கிறவருக்கும் மைக் டைசனுக்கும் போட்டி நடக்குது. பல வருடங்களுக்கு முன்னாடி மைக் டைசன் இளமை காலத்தில் இருந்தபோது 22 வயது இளைஞராக கிட்டத்தட்ட ஒரு 14 நபர்களை நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சு அவர் களத்தில் மாவீரனாக நின்று கொண்டிருக்கிற போது அவருக்கும் ரொம்ப ஓரத்தில் கடைசி நிலையில் இருக்கக்கூடிய பஸ்டர் டக்ளஸுக்கும் போட்டி நடக்குது. இதில் அன்றைக்கு பத்திரிகையாளர்கள் என்ன எழுதினாங்க அப்படின்னா, மைக் டைசன் அடி வாங்கினவங்க கண்ணு முழிக்கிறதுக்கே மாச கணக்கில் ஆகுது. பஸ்டர் டக்ளஸும் மைக் டைசனும் மோதுனாங்கன்னா கண்டிப்பாக பஸ்டர் டக்ளஸ் செத்து போயிடுவான், பழைக்க மாட்டான், வாய்ப்பு இல்லைன்னு எழுதினாங்க. உள்ளே போய் அடி வாங்கிட்டு அந்த ஆள் உயிரோட வெளியே வந்தாலே பெரிய சாதனைன்னு எழுதினாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் அங்கே நடந்தது. என்ன நடந்தது என்றால், இன்றைக்கு 58 வயதான மைக் டைசனை வீழ்த்த முடியவில்லையே, அந்த வீரனை ஒருவன் அடித்து வீழ்த்துகிறான். அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நாக் அவுட் பண்ணி ஜெயிக்கிறான். வரலாற்றில் மைக் டைசனை நாக் அவுட் செய்த ஒரே வீரன் பஸ்டர் டக்ளஸ் மட்டும்தான். அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மைக் டைசன்ட்ட ஒரு பஞ்ச் வாங்கிட்டு, நாக் அவுட் பஞ்சுன்னு அதுக்கு பேர், இந்த நாக் அவுட் பஞ்ச் வாங்கிட்டு திரும்ப எந்திரிச்சு யாருமே நின்னதில்லை. ஏன்னா அந்த அடி அவ்வளோ பலமாக இருக்கும். அந்த அடி வாங்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். இந்த 2 சாதனையுமே இதுவரைக்கும் யாருமே பீட் பண்ணதில்லை. அதாவது குத்துச்சண்டை போட்டி வரலாற்றில் தொடங்கி உலக விளையாட்டு போட்டிகள் அத்தனையிலுமே மிக மோசமான தோல்வி என்று எல்லா வர்ணனையாளர்களும் இந்த போட்டியை தான் சொல்கிறார்கள். என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு சாதாரண தரநிலையில் இருக்கிற ஒரு வீரன் உலகத்தின் மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரனாக இருக்கிற மைக் டைசனை எப்படி ஜெயித்தான் என்று பார்த்தால், ஒரு தாயினுடைய வலிமை. போட்டி அறிவிக்கப்பட்டு 6 மாதங்கள் ஆகிறது. கடைசியாக அந்த தாய், யார், பஸ்டர் டக்ளஸ் என்ற வீரனுடைய தாய், பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார். என் மகன் மைக் டைசனை நாக் அவுட்டில் ஜெயிப்பான் சொன்னாங்க. பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தாங்க. அந்த அம்மா சொல்லும்போது பத்திரிகைக்காரங்களே சிரிச்சிட்டாங்க. ஏம்மா, உங்கள் பையன் அடித்து நான் மைக் டைசன் நாக் அவுட் ஆகுறதா அப்படின்னு, என் பையன் ஜெயிப்பான் நம்புங்க அப்படின்னு அந்த தாய் சொன்னார். சொல்லிவிட்டு சில நாட்களுக்கு பின்னால் அவர் இறந்து போய்விட்டார். தாய் இறந்து போய்விட்டார். தன் தாய்க்கு அஞ்சலி செலுத்துவதற்காக, தன் தாயின் வார்த்தையை காப்பாற்றுவதற்காக, தன் தாயினுடைய இறுதி ஆசையை நிறைவேற்றுவதற்காக நாக் அவுட் பஞ்ச் வாங்கிட்டு ஒருத்தர் எந்திரிச்சு நிற்கிறான். வெற்றி பெறவே முடியாத, ஜெயிக்கவே முடியாத மைக் டைசனை ஒருவன் தோற்கடிக்கிறான். வரலாற்றில் இது எப்படி நடந்தது என்றால், இதை ஒரு தாயால் மட்டும்தான் செய்ய முடியும். உலகத்தில் நடக்க வாய்ப்பே இல்லாத விஷயங்களை, சாத்தியமே இல்லாத விஷயங்களை மிக சர்வசாதாரணமாக யாரால் நடத்த முடியும் என்றால் ஒரு தாய் நினைத்தால் முடியும். இன்னொரு ஆச்சரியமான செய்தி சொல்கிறேன். இந்த நூற்றாண்டில் அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானி யார் தெரியுமா? யாருமா குழந்தைங்க சொல்லுங்க. இந்த நூற்றாண்டிலேயே நிறைய பொருட்களை கண்டுபிடித்த விஞ்ஞானி, மிகப்பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டீன். நான் கேட்பது அந்த மாதிரி அல்ல. ஒரு 200-500 பொருளுக்கு மேலே அவர் கண்டுபிடிச்சிருப்பார். அப்படின்னா யாரை சொல்லலாம்? தாமஸ் ஆல்வா எடிசன், இல்லையா? எடிசன் தான் நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 1500 பொருட்களுக்கு மேல் அவர் கண்டுபிடித்திருக்கிறார். அதில் 1000 பொருட்களுக்கு மேல் அவருடைய பெயரில் பேட்டன் ரைட் வாங்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டிலேயே நிறைய கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யார் என்றால் எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். நான் ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா? எடிசன் கற்றலில் குறைபாடு உள்ள ஒரு மாணவர். அதாவது நம்முடைய மொழியில் சொல்வதானால் முட்டாள் என்று பள்ளிக்கூடத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாணவர். குழந்தைகளை 3 வகையாக பிரிப்பார்கள். ஒரு குழந்தை நன்றாக திறமையாக படிக்கும் என்றால் இன்னொரு குழந்தை சுமாராக படிக்கும். இந்த கடைசியில் ஒரு குழந்தை இருக்கும். எப்படி என்றால், அந்த குழந்தைகளுக்கு புரிந்து கொள்ளும் திறன் மிக மிக குறைவாக இருக்கும். எதையுமே அவர்கள் புரிந்து கொள்வதற்கு மிக தாமதம் ஆகும். ரொம்ப காலம் எடுத்துக்குவாங்க. ஒரு அலிபாத்தா படிக்கணும்னாவே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். அதுபோல கற்றலில் குறைபாடு உள்ள, ஸ்லோ லேர்னர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கற்றலில் குறைபாடு உள்ள ஒரு மாணவர் தான் எடிசன். அவர் பள்ளிக்கூடத்திற்கு போகிறார். ஆசிரியர் பாடம் நடத்தினார், திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்தார். எடிசனால் படிக்க முடியவில்லை. ஒரு ஏபிசிடியை கூட அவரால் கற்றுக்கொள்ள முடியவில்லை. தலைமை ஆசிரியர் எடிசனுடைய தாயை அழைத்தார். எடிசனுக்கு சிறு வயதில் டாமி என்று பெயர். உங்கள் பையன் டாமியை எங்கள் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது, அவன் ரொம்ப அறிவில் ரொம்ப மந்த புத்தி உள்ளவனாக இருக்கிறான், அவனுக்கு எதுவுமே எங்களால் புரிய வைக்க முடியல, தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிருங்க. மந்த புத்தி குறைபாடு உள்ளவன், முட்டாள், எங்கள் பள்ளிக்கூடத்தில் அவனால் படிக்கவே முடியாது, அவனை படிக்க வைப்பதற்கே சாத்தியம் இல்லை என்று எந்த பள்ளிக்கூடத்தில் சொன்னதோ,
கலங்கிய கண்களோடு அந்த தாய் அந்த பள்ளிக்கூடத்தின் படிக்கட்டுகள் இறங்கினார். அப்போது சபதம் எடுத்தாரா என்னவோ தெரியாது, தன் குழந்தையை இந்த உலகமே பாராட்டுகிற ஒரு மனிதனாக, ஒரு மேதையாக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இது சாத்தியமா என்றால் சாத்தியம் கிடையாது. ஒரு முட்டாளை, அறிவில் குறைபாடு உள்ள ஒரு மனிதனை உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாற்ற முடியுமா என்றால் யாராலும் முடியாது. ஆனால் ஒரு தாயால் முடியும். நீங்களும் நானும் நினைத்தால் அது சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு தாய் எதை சொல்கிறாரோ அது மெய்யா பொய்யா என்று தெரியாது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அவர்கள் அதை அப்படியே நம்புகிறார்கள், அப்படியே உள்வாங்குகிறார்கள், அப்படியே அவர்கள் உருவாக ஆரம்பிக்கிறார்கள். அதனால்தான் பெற்றோர்களுக்கு சொல்வார்கள், நீங்கள் குழந்தைகளை திட்டுகிற போது கூட, விளையாட்டிற்காக கூட, முட்டா பையல, அறிவு கட்டவனை, எதுக்கு லாயக்கு இல்லாதவனை, தகுதி இல்லாதவனை இப்படி திட்டாதீங்க. ஏன்னா நீ எதுக்கு லாயக்கு இல்லை, நீ ஒரு முட்டா பைய, நீ படிக்கிறதுக்கு உதவ மாட்ட, நீ எருமை மாடு மேய்க்கிற கூட தகுதி இல்லை, இது போன்று சொல்லக்கூடாத வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் சொன்னால், வேறு யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆனால் ஒரு தாய் இதை சொல்லக்கூடாது, ஒரு தந்தை இதை எந்த காலத்திலும் சொல்லக்கூடாது. அவன் தவறு செய்துவிட்டால் கண்டிக்கலாமே தவிர இது போன்ற மோசமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஏன்னா குழந்தைகள் அதை கேட்டு கேட்டு வளர்கிறார்கள். நம்முடைய குழந்தைகள் அறிவாளிகளாக வளர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னவென்றால், அவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். மகனே, நீ சாதிக்க பிறந்திருக்கடா, உன்னால முடியும், நீ ஜெயிப்ப, நீ நல்லா படிப்ப, கூடிய சீக்கிரத்தில் பெரிய ஆளா வந்துருவ. மக்கா நகரில் ஒரு தாய் தன் குழந்தையை திட்டுவாராம். எப்படி திட்டுவார் என்றால், அந்த குழந்தை ஏதாவது உடைத்து விட்டால், சேட்டை செய்து விட்டால், ஏதாவது குறும்பு செய்தால் அந்த தாய் இப்படி திட்டுவாராம், மகனே, நீ செய்கிற சேட்டைக்கு நீ மக்காவுக்கு தலைமை இமாமாக போவாய். டேய், அதையாண்டா உடைச்ச, நீ மக்காவுக்கு தலைமை இமாமா தாண்டா போவ. டேய், இதையாண்டா உடைச்ச, நீ மக்காவுக்கு தலைமை இமாமா தான் போவ. தாய் திட்டவில்லை, வாழ்த்தினார், நல்ல வார்த்தை சொன்னார், தன் குழந்தை நன்றாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். தாயின் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரார்த்தனை. உங்களுக்கு புரிகிறதோ இல்லையோ தெரியாது, உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் ஆழ பதிகிறது. உங்கள் குழந்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை சொல்லி கூப்பிடுங்கள். டாக்டர் ஆகணும் ஆசையா, டாக்டர்னே கூப்பிடுங்க. கலெக்டர் ஆகணும் ஆசைப்படுறீங்களா, கலெக்டர் இங்க வாங்க. இஸ்மாயில் ஐஏஎஸ் வாங்க, இப்ராஹிம் ஐஏஎஸ் வாங்க. இப்ராஹிம் ஐஏஎஸ் சாப்பாடு வச்சிருக்கோம், சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. சிறு வயதிலிருந்து சொல்லி அழையுங்கள். அவனுக்கு மனதிற்குள் ஆழமாக பதிய வேண்டும், நான் எப்படியாவது கலெக்டர் ஆகணும்னு பதியணும். எதை விதைக்கிறோமோ அதுதான் மரமாக மாறுகிறது. நாம் எதை விதைத்தோம்? முட்டா பைய, எரும மாடு, லாயக்கு இல்லாதவன், தகுதி இல்லாதவன். சில பிள்ளைங்க ரொம்ப பெற்றோர்கள் சாதாரணமாக சொல்லுவாங்க, தவிட்டுக்கு வாங்கினேன், ஹாஸ்பிட்டலில் மாற்றி தூக்கிட்டு வந்துட்டேன், அல்லது ரோட்டில் கிடந்தியா, குப்பை தொட்டியில் கிடந்தியா, அவனை தூக்கிட்டு வந்துட்டேன். குழந்தைகளை இவங்க விளையாட்டுக்காக சொல்கிறாங்களாமா. நீங்கள் விளையாட்டுக்கு சொன்னீங்க, ஆனால் உங்கள் குழந்தை மனசில் என்ன பட்டுருச்சு தெரியுமா? ஓ, இங்கிருந்தோ தூக்கிட்டு வந்தனால தான் எங்கள் அம்மா என்னை இந்த அடி அடிக்குதோ, தவிட்டுக்கு வாங்கினதுனால தான் எங்கள் அம்மா என்னை இப்படி சாப்பிட விடாமல் பட்டினி போட்டுருச்சோ, இதுவே இந்த அம்மா பெற்றிருந்துச்சுன்னா இப்படி பட்டினி போட்டிருக்குமா அப்படின்னு குழந்தை யோசிக்கும். வாய் திறந்து சொல்லாட்டா கூட அந்த குழந்தையின் உள்ளத்திற்குள்ளே அது மாதிரியான எண்ணம் தான் வருகிறது. ஏன் வருகிறது என்றால், நீங்கள் பெற்ற பிள்ளைதான், ஆனால் விளையாட்டுக்காக சொல்கிறேன் என்று தவறான வார்த்தைகளை சொன்னீர்கள். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டியது, அவர்களை அறிவாளிகளாக, வல்லவர்களாக உருவாக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அவர்களுக்கு மனதிற்குள்ள பதிய வைங்க. அதை சொல்லி கூப்பிடுங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்க, நல்லா வருவான்னு சொல்லுங்க. என்ன தவறு செய்தாலும் மோசமாக திட்டிவிடாதீர்கள். அடுத்து இரண்டாவது, குழந்தைகளுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். இது கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டியது. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், மேற்கத்திய நாடுகளில் நிறைய விஞ்ஞானிகள் உருவாகிறார்கள். இந்த செல்போனை யார் கண்டுபிடித்தது? மேற்கத்திய நாட்டில் இருக்கிற யாரோ ஒருவன். இந்த டேபிள், இந்த மைக், இந்த கேமரா, நாம் பயன்படுத்துகிற வாகனங்கள், ஆகாயத்தில் பறக்கிற விமானம், எதையெல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறோமோ எல்லாவற்றையும் யார் கண்டுபிடித்தது என்றால் மேற்கத்திய நாட்டில் இருப்பவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். சரி, நம்ம நாட்டுக்காரன் என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, இப்போ புதுசாக நண்டு பிரியாணி, இறால் பிரியாணி கண்டுபிடிச்சிருக்கான். அதாவது ஆகாயத்தில் பறக்கிறத கண்டுபிடிச்சாலும் இவன் சாப்பிட்றதா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ என்ன செய்தினா, அவர்களால் முடிகிறது, ஏன் நம்மால் முடியவில்லை? நம்முடைய பிள்ளைகள் ஏன் விஞ்ஞானியாக வரவில்லை? நம்முடைய பிள்ளைகள் ஏன் கண்டுபிடிப்பாளர்களாக, சயின்டிஸ்டுகளாக, பெரும் மேதைகளாக ஏன் உருவாகவில்லை? ஏன் நம்முடைய பிள்ளைகள் நோபல் பரிசு வாங்கவில்லை? என்ன காரணம்? எல்லா பெற்றோர்களும் தவறாமல் செய்கிற ஒரு மிகப்பெரிய அநியாயம், ஒரு தவறு என்ன என்றால், தெரியாமலே செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உடலுக்கு என்று ஒரு மொழியை தந்திருக்கிறான். பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் மொழினா என்ன? நம்முடைய உடல் நம்மிடத்தில் பேசும்.
எனக்கு தாகமாக இருக்குன்னா உடம்பு சொல்லும் தண்ணி கொடுன்னு கேட்குது. இப்போ என்ன அர்த்தம்? எனக்கு தண்ணி வேணும்னு உடம்பு நம்மக்கிட்ட சொல்லுது. இப்போ நம்ம தண்ணி எடுத்து குடிக்கிறோம், ஒரு டம்ளர் குடித்தோம். இப்போ உடம்பு என்ன சொல்லுது? பத்தலை, இன்னொரு டம்ளர் கொடு. இன்னொரு டம்ளர் குடித்தோம், நல்ல கடுமையான வெயில் வந்திருக்கோம். இப்போ உடம்பு சொல்லுது இன்னொரு டம்ளர் குடித்தோம். இப்போ 4வது டம்ளரு உடம்பு சொல்லும் போதும், அவ்வளோதான், குடிக்காது, நிப்பாட்டு. யார் சொன்னா? நம்ம பக்கத்துக்காரங்க சொன்னாங்களா, இல்லை சொந்தக்காரங்க சொன்னாங்களா? நம்ம உடல் நம்ம இடத்தில் சொல்லுகிறார். 3 டம்ளர் தண்ணி போதும், அல்லது 2 டம்ளர் போதும், அல்லது அரை டம்ளர் போதும், நம்ம உடம்பு சொல்லுது, நம்ம நிப்பாட்டிடுறோம். பசிக்குது, நம்ம உடம்பு சொல்லுது எனக்கு சாப்பாடு கொடு. சாப்பாடு உட்காடுறோம், ஒரு கரண்டி வச்சோம், சாப்பிட்றோம். உடம்பு சொல்லுது பத்தரை, இன்னொரு அரை கரண்டி வாங்கு. அரை கரண்டி வாங்குறோம், மறுபடியும் சாப்பிட்றோம். இப்போ உடம்பு சொல்லுது போதும், நிப்பாட்டிடுறோம். இப்போ உடம்பு போதும்னு நிப்பாட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் முழுங்கினீங்கன்னா உடம்பு வாந்தி எடுத்துரும். உடம்பு அதை ஏற்றுக்காது. இது உடலுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு இயல்பு. ரொம்ப டயர்டாக இருக்குன்னா தூங்குன்னு சொல்லும், தூக்கமாக வரும். அப்போ என்ன செய்யணும்? இப்போ சத்தம்லாம் போய் தூங்கிடணும். அப்போ நம்முடைய உடல் எதை கேட்கிறதோ அதை சரியாக கொடுத்து விட்டால் உடல் சரியாக வேலை செய்யும். இது உடலுக்கு மட்டுமல்ல, மூளைக்கும் அதுதான். ஒரு குழந்தை பிறக்கிறது, அது மெல்ல மெல்ல தவழ ஆரம்பிக்கிறது, தத்தி தத்தி நடக்கிறது, அதற்கு பின்னால் எழுந்து நேராக நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறது. இது குழந்தையினுடைய நடை பயில்கிற நடையை கற்றுக்கொள்கிற காலம். அதே போல குழந்தை கேள்வி கேட்கிற ஒரு காலம் இருக்கிறது. அம்மா இது ஏன் இப்படி இருக்கு, அம்மா அது ஏன் இப்படி இருக்கு, அத்தா இது ஏன் தான் இப்படி இருக்கு அப்படின்னு குழந்தை கேட்குது இல்லையா? எப்போது உங்கள் குழந்தை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தையினுடைய மூளை விரிவடைகிறது, மூளை வளர்கிறது என்று பொருள். இப்போ நமக்கு தண்ணி வேணும்னு உடம்பு கேட்டுச்சு, தண்ணி கொடுத்தோம். சாப்பாடு வேணும்னு உடம்பு கேட்டுச்சு, சாப்பாடு கொடுத்தோம். அப்போ நம்ம குழந்தை நம்மகிட்ட கேள்வி கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? அது சிந்திக்க ஆரம்பிக்கிறது, ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அப்போ தான் அம்மாவுக்கு நேரம் இருக்காது. சமயக்கட்டில் நின்று வந்து எதையாவது கிண்டிக்கிட்டு இருக்கும்போது, அம்மா ஃபேன் ஏமா இப்படி சுற்றுது அப்படி கேட்டா, அது எப்படி சுற்றினா தான் என்ன போய் தொலை சனியனை, நேரங்காலம் தெரியாமல் அந்த உயிரை வாங்கிட்டு இருக்கிற, விரட்டி விட்டோம். சரி, அத்தா வர்ற வரைக்கும் அந்த குழந்தை வெயிட் பண்ணும். அத்தா வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு டயர்ட் ஆகிப்போ வந்து உட்காருவார். அத்தா செல்போன் யாரத்தா கண்டுபிடிச்சா? அப்படி யார் கண்டுபிடிச்சா என்னம்மா, ஏம்மா உயிரை வாங்குற? அத்தாவே வெளியே போயிட்டு டயர்டாக வர்றம்மா. குழந்தையின் மூளை விரிவடைகிற போது, மூளை வளர்கிற போது, அதை வளர்ப்பதற்கான எந்த முயற்சியும் தாயும் செய்யவில்லை, தந்தையும் செய்யவில்லை. ஏனென்றால் நாம் பிஸியாக இருக்கிறோம், நமக்கு நம்முடைய குழந்தையை விட 1000 வேலை இருக்கிறது. உடலுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது, அது கேட்கிற போது கேட்பதை நீங்கள் தராவிட்டால் அது வேறு மாதிரியாக வேலை செய்யும். உதாரணத்திற்கு மத்தியானம் 1 மணிக்கு பசிக்குது, உடம்பு கேட்குது சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னு கேட்குது. நீங்கள் சாப்பிடலை, வேறு வேலையில் பிஸியாக இருக்கிறீங்க. ஒரு 1:30 வரைக்கும் தாங்கும், 1:45க்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். 2 மணிக்கு இன்னும் நல்ல பயங்கரமாக பசிக்கும். 2:30, 2:15, 2:45, 3 தாண்டும் போது உடம்பு என்ன பண்ணும்னா, எனக்கு இப்போ சாப்பாடு வேணான்னு முடிவுக்கு வந்துடும். இப்போ 3:30 ஆகி 4 ஆகி நீங்கள் 4:30 மணி 5 மணிக்கு சாப்பாடு உள்ளே கொடுத்தீங்கன்னா வாந்தி வர மாதிரி இருக்கும். 1 மணிக்கு பசிச்சது 4:30 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும்? அதை ஏற்றுக்காது, எனக்கு வேணாம். குழந்தையின் உடலும் இதையே தான் செய்கிறது. அது மூளை விரிவடைகிற போது தன் தாயிடத்தில் தந்தையிடத்தில் கேள்வி கேட்டது. ஆனால் நாமோ அதை புறக்கணித்தோம். நம் குழந்தையோடு பேசுவதற்கு நாம் தயாராக இல்லை. நம் குழந்தையின் மூளை வளர்கிற போது அதை மேலும் வளர்ப்பதற்கு என்ன வழி என்று பார்க்காமல் அதன் கேள்வியை நாம் உடைத்தோம், அதன் உள்ளத்தை உடைத்தோம். இப்போது குழந்தையின் மூளை விரிவாகுவதை நிறுத்திவிட்டது, அதன் சிந்திக்கும் திறன் நின்று போய்விட்டது. 5 வயசுல குழந்தை சிந்திக்கும் போது நம்ம பேச தயாரா இல்லை. இப்போ 10th வந்த உடனே என் பையன் ஏன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரமாட்டேங்கிறான்னு கவலைப்படுறோம். எப்படி வருவான்? பசிக்கும் போது சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? தாகம் எடுக்கும்போது தண்ணி கொடுக்கணும் இல்லையா? அதுபோல உங்கள் குழந்தை எப்போது சிந்திக்க ஆரம்பிக்கிறதோ அப்போது நீங்கள் உங்கள் குழந்தையோடு பேச வேண்டும். என்ன வேலை இருந்தாலும் சரி. 3 வயதில் 4 வயதில் உங்கள் குழந்தை எப்போது உங்களிடத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதோ, அம்மா இது என்ன, அத்தா இது என்ன, இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் இப்படி இருக்குன்னு எதை கேட்டாலும் உட்கார்ந்து பேசுங்க. மேற்கத்திய நாடுகளில் ஏன் விஞ்ஞானிகள் உருவாகிறார்கள், அங்கு ஏன் அதிகமான அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் உருவாகிறார்கள் என்றால் அதற்கு இதுதான் காரணம். அவர்கள் பேசுகிறார்கள், தங்கள் குழந்தையோடு பேசுகிறார்கள், தங்கள் குழந்தையின் அறிவை மேம்படுத்துகிறார்கள். அதற்கு என்ன வழி என்று பார்க்கிறார்கள். ஆனால் நாமோ கணவன் மனைவி சண்டையிலோ அல்லது வேறு காரணங்களாலோ நம்முடைய பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம். குழந்தையின் அறிவு வளர்ச்சி பெரும் அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. ஆக சுருக்கமாக நான் 2 செய்தியை சொல்லி இருக்கிறேன். முதலாவது, குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். 2வது, குழந்தைகளை அறிவாளிகளாக வளர்க்க வேண்டுமானால் அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். சரி, 2வது முக்கியமான பிரச்சனை, குழந்தைகளை வல்லவர்களாக உருவாக்குவதை விட மிக மிக எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அவர்களை நல்லவர்களாக உருவாக்குவது. எப்படி நல்லவர்களாக உருவாக்குவது? குச்சி எடுத்து அடித்து உருவாக்குவதா,
அல்லது பாடம் நடத்தி அவர்களை வளர்த்துவதா, அல்லது எப்படி நடத்த வேண்டும் என்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்களுக்கு தர்பியா வகுப்பு ஏதாவது நடத்த வேண்டுமா, அல்லது ஏதாவது ஹாஸ்டல் வகுப்பில் ஒழுக்கத்தை கண்ணியத்தை கற்றுத்தருவார்களா? யாரும் கற்றுத்தர மாட்டார்கள். உங்கள் குழந்தை எப்படி நினைத்தாலும் நல்லவர்களாக ஆக்க முடியாது. அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. தாயும் தந்தையும் நல்லவர்களாக வாழ்ந்தால் உங்கள் குழந்தை நல்லவர்களாக வாழும் இன்ஷா அல்லாஹ். ஏன் இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலுதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையுமே இயற்கை மார்க்கத்தின் அடிப்படையில் நல்லவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். அப்பவாக அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. அதை வேறு வேறு மார்க்கத்தினராக யார் மாற்றுவது என்றால், ஒரு மஜூசியாகவோ அல்லது ஒரு யகூதியாகவோ யார் மாற்றுவது என்றால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் குழந்தையை யூதனாக யகூதியாக மஜூசியாக மாற்றி விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை எப்படி நாம் மாற்றுகிறோம்? வீட்டுக்குள் கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் நீங்கள் என்ன பேசிக் கொள்கிறீர்களோ அதுதான் உங்கள் குழந்தையின் வாழ்வில் பிரதிபலிக்கிறது. தந்தை சாராயம் குடிக்கிறார் என்றால் உங்கள் மகன் நீங்கள் ஆம் என்றாலும் இல்லை என்றாலும் அவன் சாராயம் குடிக்கத்தான் செய்வான். நீங்கள் பீடி சிகரெட் குடித்தால் உங்கள் மகன் கஞ்சா குடிப்பான். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஏதாவது தவறான படத்தை பார்த்தால் உங்கள் மகன் தியேட்டருக்கு போய் அதே தவறான படத்தை பார்ப்பான். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒளித்துக் கொண்டு தாயும் தந்தையும் ஏதாவது ஒரு தவறான ஒரு வேலையை செய்தால் அல்லது யாரையாவது அவமரியாதையாக நீங்கள் நடத்தினால், உங்களை பெற்றவர்களை நீங்கள் ஒழுக்கமாக நடத்தவில்லையானால் நாளைக்கு உங்கள் மகன் வளர்ந்த பின்னால் உங்களை ஒரு நாளும் ஒழுக்கமாக நடத்த மாட்டான். என்ன பெற்றவங்களை நான் மதிக்கல, ஆனா நான் பெத்த பையன் என்ன மதிக்கணுமா? எப்படி மதிப்பான்? மாங்காய் மரத்திலிருந்து தேங்காய் முளைக்குமா? எந்த காலத்திலும் முளைக்காது இல்லையா? இதான யதார்த்தம், இதான் வாழ்க்கை. அப்ப யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு நான் தான் ரோல் மாடல், நான் தான் முன்மாதிரி. என் குழந்தை நல்லவனாக வர வேண்டுமானால் நான் நல்லவனாக இருக்க வேண்டும். நான் நல்லவனாக இல்லை என்றால் என் குழந்தை ஒரு காலத்தில் நல்லவனாக வராது. ஒரு சின்ன உதாரணத்திற்கு சொல்கிறேன். சென்னையில் ஒரு நாடகம், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு எல்கேஜி யூகேஜி ஒரு 2ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அங்கே ஒரு நாடகம் நடக்கிறது. அந்த நாடகத்தில் முதியோர் இல்லத்தில் பெற்றோர்களை சேர்க்கிறார்கள். இது அநியாயம், இது பாவம் என்று சொல்கிற விதமாக அந்த நாடகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த நாடகத்தில் சின்ன சின்ன குழந்தைங்க, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்கேஜி யூகேஜி வகுப்பு குழந்தைங்க. அதில் ஒரு பையனுக்கு, வகுப்பிலே நல்லா படிக்கக்கூடிய முதல் மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு பையனுக்கு டீச்சர் ஒரு டைலாக் எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன டைலாக் அப்படின்னா, வயதான பெற்றோர்கள் வேடம் போட்டு வந்திருக்கிற அந்த குழந்தைகளை பார்த்து, இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை வெளியே போங்க அப்படின்னு சொல்லணும். இவ்வளோதான் அந்த டைலாக். இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை வெளியே போங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நாடகம் நடக்குது, ஒரு சீனாக போய்கிட்டு இருக்கு. டீச்சர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. டைலாக் குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய முறை வருது. அவன் நிற்கிறான். இப்போ அந்த பையனுக்கு ரொம்ப சுலபமான டைலாக். வயதான பெற்றோர்கள் போல வேஷம் போட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்து அவங்க அம்மாத்த மாதிரி அந்த குழந்தைங்க நடிக்குது. இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை வெளியே போங்க அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். அந்த பையன் அப்படியே நின்றுட்டான். அவனுக்கு பேச வரல. டீச்சருக்கு ஒன்றுமே புரியல. கிளாஸில் நல்லா படிக்கக்கூடிய பையன் ஒரு பக்கத்துக்கு எழுதி கொடுத்தா கூட மனப்பாடம் பண்ணிடுவான். இந்த 6 டைலாக் அவனால் சொல்ல முடியலையே, ஏன்னு டீச்சருக்கு புரியல. டீச்சர் எவ்வளோ சொல்லிக் கொடுத்து பார்த்தாங்க, திக்கி திணறி சொல்கிறான். அதோட மேடைக்கு வந்துட்டான். மேடைக்கு இப்போ மறந்துட்டு நிற்கிறான். ஒன்றும் புரியல. இப்போ டீச்சர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி சொல்லிக் கொடுக்குறாங்க. டேய் சொல்லுடா சொல்லுடா, இந்த வீட்டில் உங்களுக்கு இடமில்லை வெளியே போங்கன்னு சொல்லுடா, சீக்கிரம் வெளியே போங்கன்னு சொல்லுடா. அவன் எப்படி டீச்சரை பார்க்குறான், அந்த குழந்தைங்களை பார்க்குறான், டீச்சரை பார்க்குறான், குழந்தைங்களை பார்க்குறான். கடைசியில் என்ன சொல்லிட்டான்னா, இந்த வீட்டில் உங்களுக்கு இடமில்லை வெளியே போங்க, வேணா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அம்மா தான் நல்லா பார்த்துக்குவாங்கன்ட்டான். குழந்தைகள் அப்படித்தான். அவர்களுக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது, குழந்தைகளுக்கு தவறாக நடக்க தெரியாது, குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது. தாயும் தந்தையும் தான் பொய்யை கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு உங்கள் மகன் பெரிய பொய் சொல்கிற போது, ஐயோ என் பையன் பொய் சொல்றானேன்னு பதறினா என்ன அர்த்தம்? மதரசாவில் நாம் பார்க்கிறோம். பையன் வருவான், ஏம்மா தம்பி லீவு, உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொல்ல சொன்னாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, அம்மா போய் சொல்ல கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? அஜரத்தை அடிப்பாங்க, உஸ்தாதா திட்டுவாங்க, மசாலா கண்டிப்பாங்க, நிற்க வைப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால் அம்மா ஒரு சின்ன பொய்யை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன பொய்? உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிடு. இவனுக்கு அந்த பொய்யை கூட ஒழுங்காக சொல்ல தெரியலைங்க. குழந்தை தானே, பொய் சொல்ல தெரியாது. என்ன சொல்கிறான்னா, உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. ஏம்மா லேட்டு? கடைக்கு போயிட்டோம்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. சின்ன சின்ன பொய்யை தாய் கற்றுக் கொடுக்கிறார்.
பையனை காப்பாற்றுறதுக்காக, குழந்தையின் மீது இருக்கிற பாசத்திற்காக தன் குழந்தை திட்டு வாங்கி விடக்கூடாது, தன் குழந்தை அடி வாங்கி விடக்கூடாது, தன் குழந்தை எங்குமே தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்திற்காக தாய் பொய்யை கற்றுக் கொடுக்கிறார். இன்று விதைக்கிற அந்த சின்ன பொய் நாளைக்கு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும். அன்னைக்கு அம்மா வருத்தப்படுவாங்க, இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டானே என் பையன் இப்படி பொய் சொல்லுவான், நான் எதிர்பார்க்கலையே. அவன் இன்றைக்கு பொய் சொல்லவில்லை. நீங்கள் 2 வயதிலிருந்து அவன் கண்முன்னால் எதை செய்தீர்களோ, 5 வயதில் அவனுக்கு எதை சொல்லிக் கொடுத்தீர்களோ, 10 வயதில் அவனை காப்பாற்றுவதற்கு என்ன பொய் சொன்னீர்களோ, அந்த விதைத்த சின்ன பொய் தான் இப்போது ஆலமரமாக பிரம்மாண்டமான பொய்யாக வளர்ந்து நிற்கிறது. பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் குழந்தை, உங்கள் மகன் நல்லவனாக வர வேண்டுமானால் அவன் கண் முன்னால் நல்லதை மட்டும் பேசுங்கள், நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இப்போ கணவனும் மனைவியும் பேசிக்கிறீங்க, எப்படி பேசணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கணும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களை மரியாதை இல்லாமல் ரொம்ப அநாகரிகமாக சில குழந்தைகள் பேசுவதை நம்ம பார்க்குறோம். வாடி பொடிம்பாங்க, அல்லது ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொல்லி பேசுவாங்க. இப்போ நமக்கு ஒன்றுமே புரியாது. என்னென்னா 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எப்படி இப்போ தப்பாக பேசுகிறான்? சொல்லக்கூடாத தகாத வார்த்தைகளை 1ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் எப்படி சொல்லுவான்? வேற ஒன்றும் இல்லை, அத்தா அம்மாவை அப்படித்தான் கூப்பிட்றாரு. அடியே இங்கே வாடி. மனைவி ரொம்ப மரியாதையாக கூப்பிட்றாராம். யார் முன்னாடி? பிள்ளைங்க முன்னாடி. குழந்தைகள் இல்லாத போது கணவன் மனைவியாக நீங்கள் கதவுக்கு பின்னால் என்ன பேசுகிறீர்கள் என்பது தேவையில்லை. ஆனால் உங்கள் குழந்தையின் கண்களுக்கு முன்னால் ஒரு கணவன் தன் மனைவி மதிக்க வேண்டும். இங்கே வாங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்டீங்களா? என் பொண்டாட்டியை நான் மரியாதையாக கூப்பிடணுமா? கூப்பிட்டா தான் உங்கள் பையன் எல்லா பெண்களையும் மரியாதையாக கூப்பிடுவான். எப்படி வசதி? வாடி போடினா நீங்கள் கூப்பிடுவீங்க, அல்லது அவளை இவரன்னா கூப்பிடுவீங்கன்னா உங்கள் பையன் அதை பார்த்து கற்றுக்குவான். நாளைக்கு ஊரில் இருக்க எல்லா பெண்களையுமே, அல்லது பள்ளிக்கூடத்தில் கூட படிக்கிற எல்லா பெண்களையுமே அவன் அப்படித்தான் சொல்லுவான். ஏனென்றால் நாம் தான் பள்ளிக்கூடமாக இருக்கிறோம், நாம் தான் முன்மாதிரிகளாக இருக்கிறோம். நம்மிடமிருந்து தான் நம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ கணவர்கள் தங்கள் மனைவியை அழைக்கிற போது கண்ணியமாக கூப்பிட வேண்டும். ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா ரொம்ப கண்ணியமாக கண்டிக்கணும். அநாகரிகமான வார்த்தைகளை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தக்கூடாது. அப்போ பண்பாட்டோடு நாம் வளர்ந்தால், நம்முடைய மனைவியை நாம் நடத்தினால், அதை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வார்கள். ஒன்றுமில்லை, நாம் நம்முடைய பெற்றோரிடத்தில் எப்படி நடக்கிறோம் என்று நம் குழந்தைகள் பார்க்கிறார்கள். என் தாயை நான் மதிக்கவில்லை என்றால், என் தந்தையை நான் மதிக்கவில்லை என்றால், என் தாயையும் தந்தையையும் நான் தெருவில் நிறுத்துகிறேன் என்றால், என்னை இதை பார்த்து வளர்கிற என் குழந்தை என்னை ஒரு நாள் தெருவில் நிறுத்தியே தீர்வான். எதை விதைத்தோமோ அதை ஒரு நாள் அறுவடை செய்தே ஆக வேண்டும். மக்களே, உங்களை உங்கள் பிள்ளை நல்லவனாக நல்ல விதமாக நடத்த வேண்டும், உங்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? உங்கள் பெற்றோர்களை நீங்கள் மதியுங்கள். அத்தாட்ட கண்ணியமாக நடந்துக்குங்க. அம்மாவிடத்தில் மிக மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் அதை பார்க்கட்டும், அதை பார்த்து அவர்கள் வளரட்டும். அப்படி வளர்கிற போது நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த பண்பாடு, அந்த நாகரிகம் அப்படியே வளரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த தலைமுறை உங்களை மதிக்கின்ற தலைமுறையாக வரும். நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நாம் மாற தயாராக இல்லை. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக, சமூகத்தின் தலைவர்களாக, அறிவாளிகளாக, மேதைகளாக, ஒழுக்கமானவர்களாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். அது நடக்காது மக்களே. நாம் நல்லவர்களாக இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வருவார்கள். நாம் எல்லா தவறையும் செய்துவிட்டு, சிலர் குடிக்கிறார்கள், சிலர் பீடி சிகரெட் குடிக்கிறார்கள், சிலர் பான்பராக்கு போடுகிறார்கள். ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. அல்லது குறைந்தபட்சம் வீட்டில் தகாத வார்த்தை பேசுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால், உங்கள் குழந்தை உங்கள் வார்த்தையை கேட்டு அல்ல, உங்கள் வாழ்க்கையை பார்த்து பார்த்து அது கற்றுக்கொள்கிறது. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கண்ணை விட காது நல்லா வேலை செய்யுங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், அம்மா சமயக்கட்டில் இருப்பாங்க, குழந்தை தூங்கிட்டு இருக்கும். எழுப்பி விட்டு வந்திருப்பாங்க, குழந்தை எந்திரிக்காது. இப்போ என்ன செய்வாங்கன்னா, அம்மா பரபரப்பாக இந்த இராணுவ வீரர்கள் போர்க்களத்தில் நிற்கிற மாதிரி காலையில் 8 மணிக்கு வேலை செய்வாங்க. ஒரு கையில் தோசை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு கையில் பிள்ளைக்கு தலையை செய்ய விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ வேலை இருக்குது, ரொம்ப வேக வேகமாக வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்து கொண்டிருக்கிற போது பையன் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, டே இஸ்மாயிலு. எந்திரிக்க மாட்டான். இந்த வந்துட்டேம்மா, குரல் மட்டும் வரும், எந்திரிச்சு வரமாட்டான். டேய் வரலைன்னா தொலைச்சிருவேன், தோலை உரிச்சிருவேன், தலையிலா கட்டி தொங்க விட்டுருவேன். இந்த வந்துட்டேம்மா, தூங்கிட்டே இருப்பான். கட்டில் விட்டு இறங்கி இருக்க மாட்டான். நீங்கள் ஒரு 5-6 தடவை கூப்பிடுவீங்க, அசையவே மாட்டான். ஆனால் சுட்டுக்கிட்டு இருந்த தோசை கரண்டியோடு அப்படியே போய் நிற்கும் போது வேக வேகமாக கட்டிலேருந்து குதிச்சு, மா அடிச்சிடாதம்மா, வந்துட்டேம்மா, மா அடிச்சிடாதம்மா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? இப்போ எதனால அவன் வந்தான்? ஏன் பயந்தான்? நீங்கள் உள்ளேருந்து கிச்சன்லேருந்து 10 தடவை கற்றுனீங்க, வரலைன்னா அடிப்பேன், தோலை உரிச்சிருவேன், தரையிலா கட்டி தொங்க விட்டுருவேன், அத்தாட்டு சொல்லி கொடுத்துருவேன், என்னென்னமோ சொன்னீங்க. ஏதாவது செஞ்சானா? அசையவே இல்லை. இப்போ நீங்கள் போய் நின்ன உடனே
எட்டு குதிச்சு ஓடி வந்து அம்மா சாரிம்மா நான் எந்திரிச்சிட்டம்மா எல்லா வேலையும் செய்கிறமான்னு ஏன் சொல்கிறான்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா தோசை கரண்டிக்கு பயந்து போய் செய்கிறான்னு சொல்கிறீங்க, அப்படி நினைக்கிறீங்க இல்லையா? நாளைக்கு சொல்கிறேன், அந்த தோசை கரண்டி எடுக்காமல் போங்க, அப்பையும் ஓடி வருவான். ஏன்னா குழந்தைகளுக்கு காதுகளை விட கண்கள் நன்றாக வேலை செய்யும். குழந்தை வந்து நீங்கள் எவ்வளோ அழகாக உபதேசம் பண்ணுறீங்கன்னு பார்க்க மாட்டான். பையனை கூப்பிட்டு மகனே நீ நல்லவனா வரணும், ஒழுக்கமாக வரணும், வயசில் மூத்தவங்களை மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் அரை மணி நேரம் உபதேசம் பண்ணுங்க, நீங்கள் நடக்கிறீங்களான்னு பார்ப்பான். எங்கள் அத்தா எனக்கு உபதேசம் பண்ணுறாரு, அவர் அவங்க அத்தாமா மதிக்கிறது இல்லை. உறவினர்களை ஆதரிக்க வேண்டும் என்று என் தந்தை எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார், ஆனால் அவர் தன் உறவுகளை மதிப்பதில்லை, தன் மாமனார் மாமியாரை கண்ணியமாக மதிப்பதில்லை. அப்ப குழந்தை பார்க்கிறான், கண்களால் பார்க்கிறான், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதல்ல விஷயம், எப்படி நடக்கிறீர்கள் என்றுதான் உங்கள் குழந்தை பார்க்கிறது. அப்ப நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாம் நல்லவர்களாக முதலில் வாழ வேண்டும், நாம் மாற வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை தான் வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் கண்களுக்கு முன்னால் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். நாம் நல்லவர்களாக வளர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவன் பொறுப்பாளியாக இருக்கிறான். நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை எல்லாம் வல்ல இறைவன் மிகச் சிறப்பாக்கி வைப்பான் என்ற நற்செய்தி சொன்னவனாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குழந்தையின் எதிர்காலத்தை சிறப்பாக நல்லதாக ஆக்கி வைத்து நாளை வருங்கால தலைமுறையினுடைய தலைவர்களாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை ஆக்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.